மீனாட்சியும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி விசிறி தாத்தாவும் மதுரைக்கு ரொம்ப முக்கியம். ஐயா, இப்போ இது எத்தனாவது வருஷம் சித்திரை திருவிழா உங்களுக்கு? 89 வருஷம், 89வது வருஷம். இந்த அம்மா மீனாட்சி கல்யாணமும் அழகரும் இந்த திருவிழா பெரிய திருவிழா, இந்த உலகத்திலேயே பெரிய திருவிழா மதுரை தான், வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு பூரா நிறைய திருவிழா பார்த்துருப்பீங்கல்ல, சித்திரை திருவிழா வந்து ஏன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னாக்கா மீனாட்சியுடைய பச்சனம், மீனாட்சியுடைய சொக்கநாள் பச்சனம், அதனால பேர் வச்ச இடம் மீனாட்சி. அதனால மீனாட்சி தான் முக்கியமான, எங்கே சுற்றி வந்தாலும் மீனாட்சிக்கு தான் வரணும், எங்கே போனாலும் இங்கே தான் வரணும். ஆமாம், அது அமெரிக்கா போனாலும் சரி, ரஷ்யா போனாலும் சரி, மறுபடியும் மீனாட்சி தான் பார்க்கணும். நீங்க பார்த்த திருவிழாவே இது 89 வருஷங்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு வயசு, எப்படி இந்த உற்சாகத்தோட இருக்கீங்க? எனக்கு வயது வந்து 94. ஆமா. எப்படி இந்த உற்சாகம் இவ்வளவு, இப்ப 94 வயசுல எப்படி இது விசிறியை தூக்கிட்டு இவ்வளவு 100 கிலோமீட்டர் நடக்கிறீங்க? இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய சக்தி, இரும்பு மனிதன். நான் சின்ன பிள்ளை, நான் வந்து பெரிய ஆளு கிடையாது, சின்ன ஆளுங்க. ஆனால் வயசு வந்து அதிகமாக தெரியும், ஆனால் பார்க்கறதுக்கு சின்ன உருவம் தான் தெரியும். எப்படி இந்த மனநிலையை தக்க வச்சுக்கிறீங்க? இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? 94 வயசுல அந்த இவ்வளவு கனமான சந்தோஷம், மக்களை பார்த்தாலே சந்தோஷம். காது பார்க்கலாம் சந்தோஷம் கிடையாது, மக்களை பார்த்தா சந்தோஷம். அதான் பெரிய திருவிழா. மக்களை பார்க்கறதா சந்தோஷம், மக்களை பார்த்தாலே சந்தோஷம். சில காதை பார்த்தாலும் சந்தோஷப்படுவேன், வீடு கட்டா சந்தோஷப்படுவேன். எனக்கு எதுவுமே கிடையாது, நான் வெளிநாட்டுறேன், என் உடம்பு தான் இருக்கு. அதனால மக்களை பார்த்தா சந்தோஷம். விழாவும் முயற்சி செய்வேன், எல்லா திருவிழாவும் போவேன், தமிழ்நாடு பூரா. எனக்கு இன்னும் யாரும் அழைப்பு கிடையாது, நான் அழைப்பில்லாத மனிதன். எனக்கு மரியாதை உண்டு, ஆனால் வந்து நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். சொன்னால் ஏற்றுக்கிறேன், நானும் வழிக்கு போய் கேட்க மாட்டேன். எனக்கு மரியாதை செய்ய அதை கொடு, இதை கொடு. வெறுமன மக்களை பார்த்தாலே சந்தோஷம். நீங்க இதுல அவங்களுக்கு சேர்த்து விசிறிக்கிட்டே வேற போறீங்க, அது எதுக்காக இதை விடாம செய்றீங்க? மக்களுக்கு சேவை, ஏதோ பார்க்க வந்து மக்களுக்கு சேவை. இந்த வெக்கையில 100 களைப்பு வராதா, இந்த களைப்பு தீர்வுக்கு தான் வீசு. இதே மாதிரி கோயிலுக்கு இதே மாதிரி தான் வீசு. திங்கக்கிழமை திருச்செந்தூர், செவ்வாய்க்கிழமை திருப்பரங்குன்றம், புதன்கிழமை பழனி, வியாழக்கிழமை சமயபுரம், வெள்ளிக்கிழமை அம்மா மீனாட்சி, சனிக்கிழமை கூடலக பெருமாள். ஆமா, ஆமா. நான் ஒரு இரும்பு காங்கிரஸ், யாரும் அசைக்க முடியாது. அதனால எனக்கு அசைக்கவே தெரியாது, போயிட்டே இருக்கு ரொம்ப மாதிரி, சண்டை இல்லாமல் சுற்றிட்டே இருக்கு. இது இன்னும் லேசா காயமா இருக்கு புருவத்துல, உங்களுக்கு பரவாயில்லையா? இது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதார்த்தமா ஒரு பையன் வந்து தள்ளி விட்டுட்டேன், தேர்தல் வரும்போது. ஆமாம், அது உடனே போய் ஆற்றுல கையில் போட்டு, அதுக்கு உங்களை மாதிரி பிள்ளைகள், சிற்ற பிள்ளைகள், பெரியாத பிள்ளைகள் கூட வந்து ஆம்புலன்ஸ் கூட்டி போய் 108 ஃபோன் பண்ணி அங்கே கையில் போட்டு, அந்த டாக்டரே ரொம்ப அழுதார், உங்களுக்கு காயமா அப்படின்னு. உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி எனக்கு வேலை வரும், வீட்டை விட இறக்குறாரு. அதோட அளவுக்கு வந்துட்டு இந்தியான்னா ஒரு தாத்தா தெரிவார், காந்தி தாத்தா. திருவிழானா ஒரு தாத்தா, அது நீங்க தான் விசிறி தாத்தா. எனக்கு பெரிய திருவிழா மதுரை திருவிழா தான். எல்லா ஊர் திருவிழாவுக்கும் மேலே மதுரை திருவிழா தான் முக்கியம். 14 நாளைக்கு நடக்கும். மீனாட்சி திருவிழா 10 நாள், அழகுமலை திருவிழா 6 நாள். ஆமாம் ஆமாம், இது 9 நாள், அது 10 நாள், இது 9 நாள். இந்த திருவிழாவை முடிக்கிறது இறைவன் தான் முடிக்கிறேன், அதை கொண்டு சேர்க்கறது இந்த அடியன் கொண்டு சேர்க்கணும். ஆமாம்.
என்ன என்ன ஆசை உங்களுக்கு? இப்போ 94 வயசுலயும் சின்ன பையங்கிறீங்க. சின்ன பையன், நான் இரும்பு மனிதன், இன்னும் எவ்வளவு காலமும் உழைப்பேன், இன்னும் எவ்வளவு காலமும் உழைப்பேன் அப்படின்னு எங்களுக்கு பார்க்க ரொம்ப நம்பிக்கை உற்சாகமா இருக்கு. 50 வருஷமா 50 வருஷத்துக்கு இருக்கு. 50 வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இருக்கு ஓடுது கிலோமீட்டர் ஓடுது, துடிப்பேன், ஆடுது, பாடுது. என்ன எவ்வளவு வருஷத்துக்கு இருக்கணும்? என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கனவுன்னு ஏதாவது இருக்குங்களா? இது நான் என் வாழ்நாளுக்குள்ள இதை நான் செஞ்சிடணும்னு ஏதாவது இருக்கா? ஒரு ஆசை, பெரிய ஆசை, இறைவனுக்கு செய்யணும்னு ஒரு ஆசை. என்ன செய்யணும்? இந்த மாதிரி சேவை செய்யணும். அது மட்டும்தான். ஆமாம். கொடுத்தால் இறந்துக்கிடுவேன், கொடுக்காட்டா இறந்துக்க மாட்டேன், விட்டுருவேன். அது வந்து கவலையே பண்ண மாட்டேன். அதான் இறைவனுடைய சக்தி.